வணக்கம் மாணவர்களே, ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் குறித்த இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் டைல்யூட்டட் HCl, பம்ப், மோட்டார், ஹோஸ் போன்ற டீஸ்கேலிங் செய்வதற்கு தேவையான பல்வேறு பொருட்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை அறிவோம். குறிக்கோள்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் டீஸ்கேலிங் யூனிட்டை கண்டறியவும், டீஸ்கேலிங் சொல்யூஷனை புரிந்து கொள்ளவும், ப்ரொடெக்டிவ் கியர், கிளவ்ஸ், காகிள்ஸ் பயன்படுத்தவும், சாஃப்ட் பிரிசில்டு பிரஷ் அல்லது ஸ்க்ரப்பர் பயன்படுத்தவும், டீஸ்கேலிங் சொல்யூஷனுக்கு ஒரு பக்கெட் அல்லது கண்டெய்னர் பயன்படுத்தவும், கழுவுவதற்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அல்லது ஹோஸ் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள முடியும். இப்போது டைல்யூட்டட் HCl, பம்ப் மற்றும் மோட்டார், ஹோஸ் போன்ற கண்டென்சர் காயில்களை டீஸ்கேலிங் செய்வதற்கு தேவையான டூல்ஸ், எக்விப்மெண்ட் மற்றும் கன்சியூமபிள்களை பார்ப்போம். டூல்ஸ், எக்விப்மெண்ட் மற்றும் கன்சியூமபிள்ஸ். ட்ரெய்னீஸ் டூல் கிட், டீஸ்கேலிங் யூனிட், டீஸ்கேல் சொல்யூஷன், ப்ரொடெக்டிவ் கியர், கிளவ்ஸ், காகிள்ஸ், சாஃப்ட் பிரிசில்டு பிரஷ் அல்லது ஸ்க்ரப்பர், கண்டெய்னர் அல்லது பக்கெட் டீஸ்கேல் சொல்யூஷனுக்காக, ஸ்ப்ரே பாட்டில் அல்லது ஹோஸ் கழுவுவதற்கு, பிராஸ் டியூப் கிளீனிங் பிரஷஸ், ரப்பர் ஹோசஸ் மற்றும் கிளாம்ப்ஸ், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தேவையான அளவு. இப்போது தேவையான கருவிகளை சேகரித்தல், பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்தல் மற்றும் பணியிடத்தை அமைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கண்டென்சரை டீஸ்கேலிங் செய்வதற்கான தயாரிப்புகளை பார்ப்போம். டீஸ்கேலிங்கிற்கான படிப்படியான செயல்முறையை பின்பற்றவும். கண்டென்சரை டீஸ்கேல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: டீஸ்கேல் சொல்யூஷன், ப்ரொடெக்டிவ் கியர், கிளவ்ஸ், காகிள்ஸ், சாஃப்ட் பிரிசில்டு பிரஷ் அல்லது ஸ்க்ரப்பர், டீஸ்கேல் சொல்யூஷன் செய்வதற்கான கண்டெய்னர் அல்லது பக்கெட், ஸ்ப்ரே பாட்டில் அல்லது ஹோஸ் கழுவுவதற்காக, சுத்தம் செய்வதற்கு தேவையான தண்ணீர். குறிப்பிட்ட டீஸ்கேலிங் ரெக்கமெண்டேஷன்கள் மற்றும் சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக அப்ளையன்சஸ் மேனுவல் அல்லது மேனுஃபேக்சரர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்களை பார்க்கவும். கண்டென்சரை டீஸ்கேல் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள்: உங்கள் தோல் மற்றும் கண்களை டீஸ்கேலிங் சொல்யூஷனிலிருந்து பாதுகாக்க ஹேண்ட் கிளோவ்ஸ் மற்றும் காகிள்ஸை அணியுங்கள். விபத்துகளை தடுக்க அப்ளையன்ஸ் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதையும் பவர் சோர்ஸிலிருந்து டிஸ்கனெக்ட் செய்யப்பட்டிருப்பதையும் உறுதி செய்யவும். கண்டென்சர் காயில்களை எளிதாக அணுக அனுமதிக்க சாதனத்தை சுற்றியுள்ள ஏதேனும் தடைகள் அல்லது பொருட்களை அகற்றவும். ரெக்கமெண்டட் ப்ரொபோர்ஷனின் படி டீஸ்கேலிங் சொல்யூஷனை தயார் செய்யவும். டீஸ்கேலிங் ப்ராசஸிலிருந்து ஏதேனும் ட்ரிப்ஸ் அல்லது ஸ்பில்களை பிடிக்க சேஃப்டி கவர்கள் அல்லது டவல்களை இடுவதன் மூலம் ஒர்க் ஏரியாவை தயார்படுத்தவும். நீங்கள் பணிபுரியும் பகுதியில் சரியான காற்றோட்டத்தை உறுதிப்படுத்தவும். கண்டென்சர் காயிலை சுத்தம் செய்ய சாஃப்ட் பிரிசில்ஸ் பிரஷ் அல்லது ஸ்க்ரப்பரை வைத்திருக்கவும். டீஸ்கேலிங் சொல்யூஷனை நன்கு ரின்ஸ் செய்வதற்கு சிங்க் அல்லது ஹோஸ் போன்ற வாட்டர் சோர்ஸ் இருப்பதை உறுதி செய்யவும். தேவையான அனைத்து பொருட்களும் உங்களிடம் உள்ளதா என்பதை இருமுறை சரிபார்த்து கொள்ளவும். டீஸ்கேலிங் ப்ராசஸை தொடர தயாராக இருக்கவும். கண்டென்சர் காயில்களை அகற்றுவதில் ஈடுபடும் படிகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். காயில்களில் டீஸ்கேலிங் சொல்யூஷனை விட்டு செல்வதற்கான ரெக்கமெண்டட் டியூரேஷன் மற்றும் ப்ராப்பர் ரின்சிங் டெக்னிக் குறித்து நன்கு அறிந்திருங்கள். இப்போது டைல்யூட்டட் HCl, பம்ப் மற்றும் மோட்டார்ஸ், ஹோஸ் போன்றவற்றை டீஸ்கேலிங் செய்வதற்கு தேவையான பல்வேறு பொருட்களை கண்டறிவதற்கான செயல்முறையை பார்ப்போம். டாஸ்க் 1: டீஸ்கேலிங் யூனிட்டை அடையாளம் காணுதல். கண்டென்சரை டீஸ்கேலிங் செய்வதற்கு கண்டென்சர் காயில்களில் உள்ள மினரல் டெபாசிட்,
ஸ்கேல் அல்லது டெப்ரிகளை அகற்றுவதை உள்ளடக்குகிறது. கண்டென்சர் காயில்கள் பொதுவாக ரெஃப்ரிஜரேட்டர்கள், ஏர் கண்டிஷனர்கள் அல்லது ஒத்த சாதனங்களின் பின்புறம் அல்லது கீழே அமைந்துள்ளன. கண்டென்சர் காயில்களை அணுக தடையாக இருக்கும் பேனல்கள் அல்லது கவர்களை அகற்றவும். சேஃப்டி காகிள்ஸ் மற்றும் கிளவ்ஸ் உங்கள் கண்கள் மற்றும் தோலை டீஸ்கேலிங் சொல்யூஷனிலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆசிட் ரெசிஸ்டன்ட் சென்ட்ரிஃபியூகல் பம்பை அடையாளம் காணவும். கீழே ஒரு வால்வுடன் 200 லிட்டர் நைலான் பேரலை இணைக்கவும். கிளாம்புகளை பயன்படுத்தி சக்ஷன் பம்ப் மற்றும் பேரல் கீழே உள்ள வால்வுக்கு இடையே ஒரு ரப்பர் ஹோஸை இணைக்கவும். பம்ப் டெலிவரி மற்றும் கண்டென்சர் வாட்டர் இன்லெட் இடையே ரப்பர் ஹோஸை இணைக்கவும். கண்டென்சர் வாட்டர் அவுட்லெட் மற்றும் நைலான் பேரலுக்கு மேல் இடையே ரப்பர் ஹோஸை இணைக்கவும். நைலான் அல்லது காப்பர் பைப்புகளை சுத்தம் செய்யும் பிரஷ்களை டி ஹேண்டிலுடன் கண்டென்சரின் நீளத்திற்கு ஏற்ப தயார் செய்யவும். பம்ப் மோட்டருக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஏற்படுத்தவும். ரீகேப். இந்த தலைப்பில் நாம் டீஸ்கேலிங் யூனிட்டை கண்டறியவும், டீஸ்கேலிங் சொல்யூஷனை பயன்படுத்தவும், ப்ரொடக்டிவ் கியர், சாஃப்ட் பிரிசில்ஸ் கொண்ட பிரஷ் அல்லது ஸ்க்ரப்பரை பயன்படுத்தவும், டீஸ்கேலிங் சொல்யூஷனுக்கு ஒரு கண்டெய்னர் அல்லது பக்கெட்டை வைத்திருப்பதற்கும், ரின்சிங் செய்வதற்கும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அல்லது ஹோஸ் பயன்படுத்தவும் கற்றுக்கொண்டோம். டைல்யூட்டட் HCl, பம்ப், மோட்டார், ஹோஸ் போன்ற டீஸ்கேலிங் செய்வதற்கு தேவையான பல்வேறு பொருட்களை அடையாளம் காணும் செயல்முறைகளை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.